ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மிடில் கிளாஸ் பையன். ஸோ நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சொந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன். செய்யார் ஆரணி மாம்பாக்கம். ஓகே, ஸோ மாம்பாக்கம்ன்றது எங்களோட கிராமம். இது வந்து விவசாயம் பண்ணுற இடம். ஓகே, இங்கே என்ன இன்றைக்கி பண்ண போகிறோன்னா, எப்போவுமே பம்பு செட்லேருந்து தண்ணி வந்துச்சுன்னா அது மடை கட்டி அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தான் விவசாய நிலத்தில் விடுவாங்க. ஓகே, ஸோ இந்த வாட்டி என்னென்னா, வெயில் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சி, மழை வேறு ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த வாட்டி தண்ணிக்கெலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் என்னென்னா, பைப்பு புதைச்சிட்டோம் நாங்கள். வீட்டில் நார்மலாக நம்ம ப்ளம்பிங் வேலை பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளம்பிங் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா 3 அடிக்கு ஒரு பள்ளம் எடுத்துட்டோம். அந்த மடை எங்கெல்லாம் வருமோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 4 ஏக்கரா கிட்டே போகும் அந்த மடை. ஓகே, ஸோ அந்த 4 ஏக்கராக்கும் நாங்கள் பள்ளம் எடுத்துட்டோம். பள்ளம் எடுத்துகிட்டு அந்த 3 அடிக்கு நாங்கள் பள்ளம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல பைப்பை புதைச்சிட்டோம். ஓகே, பைப்பை புதைச்சி பம்பு செட்லேருந்து வர தண்ணியை டேரெக்டாக பைப் மூலியமாக கனெக்ட் பண்ணி அந்த தண்ணி தான் இப்போது உள்ளே போக போகுது. அந்த தண்ணி வந்து பூமி மூலியமாக போகாமல் பைப்பு மூலியமாக போகுங்க, அவ்வளோதான். ஏன்னா பூமி மூலியமாக போகிறப்ப என்னென்னா, தண்ணி போகிறப்ப நிறைய வேஸ்டேஜ் ஆகும், பூமி வந்து ரொம்ப இழுத்துரும். ஓகே, ஸோ அப்படி போச்சுன்னா நமக்கு வர்றதே தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் பாதி தண்ணி பூமியே உறிஞ்சிச்சுன்னா நமக்கு வயலில் போய் ரீச் அவுட் ஆகிற தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் பைப்பு நம்ம போட்டுன்னு வச்சுக்க, நம்ம கிணறுலேருந்து என்ன தண்ணி எடுக்கணும்னோ அந்த தண்ணியை பாய்ச்ச போகிறோம் நம்ம. ஓகே, பாய்ச்சிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டோன்னா, ஆஃப் பண்ணிட்டோன்னா தண்ணி ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி ஒரு வாட்டியும் மடை கட்டணும்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு ஏக்கராவுக்கு இப்போ தண்ணி பாயுது. தண்ணி பாயிறப்ப ஒரு ஆள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த ஒரு ஏக்கரா ஃபுல்லாக தண்ணி பாய்ஞ்சிட்டே இருக்கணும்னா. அப்புறம் என்னென்னா, ஒரு மம்முட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த மடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் இன்னொரு மடைக்கு விட முடியும். ஓகே, ஆனால் இந்த பைப்பு போட்டோம்னால என்ன ஆச்சுன்னா, பைப்பு நார்மலாக எந்த பக்கம் வேணுமோ அந்த இடத்துல நம்ம பைப்பு புதைச்சாச்சு. புதைச்சதுக்கப்புறம் இந்த இடம் க்ளோஸ் பண்ணால் மடை கட்டி க்ளோஸ் பண்ணணும்லாம் இல்லை, மடை வெட்டுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம், பைப்பை நார்மலாக ஒரு டம்மி கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. அதுக்குண்டான மெட்டீரியலும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு ஆள் நின்றுட்டே இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சுவிட்சை போட்டோமா, தண்ணி வந்துச்சா, ஃபுல்லாக தண்ணி ரீச் அவுட் ஆகிடுச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இன்னொரு பக்கத்துக்கு நம்ம டைவர்ட் பண்ணி விட்டுருக்கலாம். அட் அன் டைமில் 2-3 இடம் கூட நம்ம தண்ணி பாய்ச்சி விட்டுருக்கலாம். இதுக்காக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே இடத்துல இருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும்லாம் இல்லை. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் தண்ணி எல்லாமே ஃபுல்லாக பாய்ச்சாச்சுன்னா 4 கேப்பும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டா போதும், 4 இடமும் சரிசமமாக தண்ணி போயிடும் இது. ஓகே, அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல். இது தண்ணியும் சேவ் ஆன மாதிரி ஆச்சு, டைமும் சேவ் ஆச்சு. ஓகே, ஸோ விவசாயமும் நல்லா பண்ண மாதிரி ஆச்சு. ஓகே, இதெல்லாம் விவசாயம்லாம் எந்த அளவுக்கு போயிருக்குன்றத வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் நான் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வேலை செஞ்சது பார்த்தீங்கன்னா வெளியாளுங்களாம் யாருமே கிடையாது. நான், எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், தம்பி, என்னோடய பெரியப்பா, நாங்கள் 5 பேர் தான் இந்த வேலையை செஞ்சோம். நாங்கள் வெளியிலேருந்து ஜேசிபி மட்டும் தாங்க வர வச்சோம். ஜேசிபி வர வச்சு அந்த 3 அடி பள்ளம் அந்த 4 ஏக்கராக்கு எடுத்தோம் பாருங்கள், இது மட்டும்தான் வெளி வேலை. மீதி எல்லாமே நம்மளே இன்டர்னலாகவே எல்லாருமே ஒர்க்கு தெரியும், போட்டு பண்ணிட வேண்டியது தான். இதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்ம சோம்பேறிப்படாமல் நம்ம பண்ணோன்னா நம்ம இடத்த நம்ம பூமியை நம்ம பாதுகாக்கலாங்க. இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இது பண்ணதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட்டரும் சேவ் ஆகுது. ஓகே, டைமிங்கும் சேவ் ஆகுது. இந்த பைப் இதை கனெக்ட் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதில் வேறு அந்த பழைய இருந்த பைப்பு நாங்கள் புதைச்சிருந்தோம், அந்த பைப்பை கட் பண்ணி தேடி எடுக்கணும். அந்த இடத்துல தான் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இதனாலே காலையில் ஈவினிங் அரௌண்ட் ஒரு 2 மணிக்கு நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இதை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 8-8:30 ஆகிடுச்சு. ஓகே, இருட்டில் வேலை செய்கிறப்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. ஆனால் முடிக்கணுன்ற கான்செப்டோடு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு போனோம். இன்னொன்றுங்க, இப்போது என்னென்னா, இந்த பள்ளம் எடுத்தோம் பார்த்தீங்களா, பள்ளம் எடுத்துகிட்டு நம்ம பைப் போட்டதுக்கப்புறம் ஜேசிபி வச்சு டேரெக்டாக நம்மளால் மண் க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா மண்ணெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா பைப்பு 100% டேமேஜ் ஆகும். ஸோ இதனால் என்ன பண்ணோன்னா, பைப்பை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எங்கே இந்த மணல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட்டியெல்லாம் உடச்சி அந்த பைப் மேலே ஃபுல்லாத்தையும் மேனுவலாக பண்ணணும். இது ஒன் டைம் ஒர்க்குன்றதுனால பண்ணியே ஆகணும் இது, சரியா? ஸோ அது பண்ணுனா நம்மளோட போட்ட பைப்பு சேஃப்டியாக இருக்க போகுது, அவ்வளோதான்.
நீங்கள் ஜேசிபி வச்சு டேரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் கொட்டினீங்கன்னா கண்டிப்பாக பைப்பு டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி மேனுவலாக நம்ம மணல் மாதிரி போட்டு பைப்பை லைட்டாக க்ளோஸ் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா பைப்பு சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி இது லைஃப் லாங் வருங்க. இது நம்ம போட்டு அடிக்கடி 10 இயர்ஸோ 20 இயர்ஸோ ஒரு வாட்டி எடுத்து பார்க்கணுன்றதுலாம் இல்லை. அழகாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் ஃபீட்டில் நம்ம பைப் செட் பண்ணுறோம். போட்டு செட் பண்ணிட்டோன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே, ஜாஸ்தி மெயின்டெனன்ஸும் கிடையாது. எப்போவாச்சும் எதனா சின்ன சின்ன டேமேஜ் மேலே இருக்க பைப் மட்டும்தான் ஆகும். பூமி உள்ள அந்த பைப் போச்சுன்னா அந்த பைப் சேஃப்டி தான். அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது அங்கேயே தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுக்கு நம்ம ஒரு 15,000 கிட்ட நம்ம செலவு பண்ணோங்க. ஓகே, என்னென்னா ஜேசிபி, அந்த இந்த பைப்பு, இந்த சொல்யூஷனு, இந்த எல் டைப் ஆங்கிள், ஓகே, அந்த டி டைப் ஆங்கிள், இதுக்கு மட்டும்தான். வேறு எதுவும் எக்ஸஸான சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஒர்க்கு பார்த்ததுன்னா எல்லாமே நம்மளோட ஆட்கள் தான். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, என்ன இந்த ஒரு 15,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா மடை வெட்டிகிட்டே இருக்கணும், வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், தண்ணி எங்கே லீக் அவுட் ஆகிட்டே இருக்குது, தண்ணி டெய்லி ஜாஸ்தி யூசேஜ் ஆகிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம் நம்ம. ஓகே, ஒன்ஸ் ஒரு வாட்டி நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சோன்னா இது லைஃப் லாங் வரும், நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை இல்லை, இது நல்ல கான்செப்ட் தான் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு 4 ஏக்கராக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்சிறீங்கன்னா 4 ஏக்கராக்கும் நீங்கள் மடை வெட்டிகிட்டே போகணும் டெய்லி 4 ஏக்கரா. ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிலில் நின்னாலே நம்மளோட பாடி ரொம்ப சோர்வாயிடும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெறும் வெயிலே வேலை செய்யணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம இதில் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் வேலைலாம் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் தண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் அவுட் பண்ணிட்டோம். மேலே இருக்க மண்ணெல்லாம் க்ளோஸ் அவுட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த செக்ரிகேட் ஆன மண் எல்லாமே நாளைக்கு வந்து நாங்கள் டிராக்டர் போட்டு மறுபடியும் உழுந்தோன்னா மறுபடியும் எல்லாமே நார்மல் ஆகிடும். ஓகே, பைப் புதைச்சதும் தெரியாது, வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, நார்மலாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சஜஷன் ஏதாச்சும் வேணுன்னா ஜஸ்ட்டு கமெண்டில் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பண்ணி கொடுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.